ஒரு 2 3 வருஷம் ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம். அது வந்து மறந்துருமா இல்லையா? அந்த மாதிரி இது எதுக்காக இந்த சண்டை வந்துச்சு ஆதியில ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா தெரியாது. இது வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, இப்ப இவங்க அப்பா தாத்தாக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும். இப்ப ஒரு அப்பா பாதிக்கப்படுறாருன்னு வச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இப்ப தாத்தா பாதிக்கப்பட்டிருப்பாரு இதே பிரச்சனையில. அப்போ அப்பாவுக்கு தாத்தாக்கு வரும்போது இது அப்படியே வந்து அவன் நம்மளுக்கு ஆகாதுன்னு சொல்லி வரும். இதே மாதிரி அடுத்த தலைமுறைக்கு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா மகனும் அதை ஃபாலோ பண்ணுவாரு. மகனுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேரனும் ஃபாலோ பண்ணுவாரு. அப்போ இது பாத்தீங்கன்னா அது குடும்பமா இந்த குடும்பம் ஒரு குடும்பம் இருக்கு இதே மாதிரினா இது இவங்களுக்குள்ள ஒரு போக்குவரத்தை வந்து பாத்தீங்கன்னா இல்லாம போயிடும். பட் ஆனா வந்து இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க அண்ணன் தம்பியா இருப்பாங்க. இவங்களா இது இது இந்த மாதிரி இருக்குதான் வச்சுக்கலாம். இங்க ஒரு தாத்தா இருக்காரு, இங்க ஒரு அப்பா இருக்காரு, இங்க மகன் பேரனா இருக்கலாம். ஓகே. அல்லது இப்ப அக்கா தங்கச்சிக்குள்ள ஒரு கேஸ் பிரச்சனைன்னு வச்சுக்கலாம். அக்கா தங்கச்சிக்குள்ள ஒரு கேஸ் வருது. அல்லது இவங்களுக்குள்ள சொத்து தகராறா இருக்கலாம், அல்லது வேற ஏதோ ஒரு வகையா தகராறா இருக்கலாம். ஒண்ணு ஒரு ஈகோவா கூட இருக்கலாம். அது எதா வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கலாம். இது எல்லாமே இந்த குடும்ப கட்டின் மூலியமா தான் வந்து பாத்தீங்கன்னா வரும் அப்படிங்கிற